வணக்கம் நேயர்களே. தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான அரசு ஆட்சி அமைத்து முதலமைச்சரானார் விஜய் அவர்கள். முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் கடந்த ஜூன் மாதம் நடந்தது. தமிழக அரசு தயாரித்து கொடுத்த உரையை எந்த மாற்றமும் இல்லாமல் முழுமையாக ஆளுநர் அர்லேக்கர் அப்படியே வாசித்தார். அதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மேலே விவாதம் நடத்தப்பட்டு பேரவை கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணிகள் கடந்த 2 மாதங்களாக நடந்து வந்தது. பட்ஜெட்டில் என்னென்ன புதிய திட்டங்கள் இடம்பெற வேண்டும், ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களின் முன்னேற்றம் எப்படி இருக்குது, தேர்தல் வாக்குறுதிகளில் முதல் கட்டமாக எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது, அரசுக்கு நிதிச்சுமை இருந்தாலும் மக்களின் எதிர்பார்ப்பை எப்படி பூர்த்தி செய்வது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் ஜூலை மாதம் முழுக்கவே துறை வாரியாக அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் ஆலோசனை கூட்டங்களை நடத்தினார். இதன் தொடர்ச்சியாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிப்பு வெளியானது. 5ஆம் தேதி புதன்கிழமை பொது பட்ஜெட்டும் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட இருக்கு. ஒரு பக்கம் மக்கள் என்ன அறிவிப்பு வரும் அப்படின்னு ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போகிறது, சட்டப்பேரவையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் எழுப்ப போகிறாங்க, அரசியல் அனல் பறக்கும் சம்பவங்கள் நடக்கப் போகுதான்னு ஒரே பரபரப்பாக இருக்கின்றது. குறிப்பாக பட்ஜெட்டுக்கு முந்தைய நாள் திடீர்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டது மிக பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கின்றது. சரி, என்னென்ன பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்ப வாய்ப்பு இருக்குது? ஆட்சிக்கு வந்த இந்த 3 மாதங்களில் தாவேக அரசு மீதான விமர்சனங்கள், சட்டம் ஒழுங்கு தொடர்பான விஷயங்கள் சட்டப்பேரவையில் எழுப்ப வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் முதலாவது மேகதாது விவகாரம். மேகதாது விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காவிரியின் குறுக்கே அணையை கட்டியே தீர்வோம்னு கர்நாடகா மீண்டும் திட்டவட்டமாக சொல்ல, தமிழக அரசியலில் மேகதாது அணை விவகாரம் மீண்டும் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. தாவேகா ஆட்சி அமைந்து நடந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே இதுக்கு எதிராக தனி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இதே போல் மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாமல் கர்நாடகா இந்த திட்டத்தை முன்னெடுக்க கூடாதுன்னும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணும்னு வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் விஜய் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இதுக்கிடையில் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா சென்று முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதா தகவல் வெளியாச்சு. ஆனால் தமிழக அரசியல் கட்சிகள் பலவும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பலரும் முதலமைச்சர் கர்நாடகா செல்லக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 2 மாநிலங்கள்லையுமே போராட்டங்கள் தீவிரமாக நடக்குது. சூழல் இப்போ சரியில்லை, அதனால் இப்போதைக்கு வர வேண்டாம், வேறு ஒரு நாள் வாங்க அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமாரே பின்வாங்கி விட்டார். விசிக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. ஆனால் மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் சட்ட போராட்டமே தீர்வுன்னு சொல்லி தாவேக அரசு மறுத்துவிட்டது. தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் புதிதாக வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் மேகதாது விவகாரத்தில் சிஎம் கர்நாடகா போகும் திட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பட்ஜெட் கூட்டத்தில் எழுப்பலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. இரண்டாவதாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும்போது திடீர் மின்கட்டண உயர்வு சர்ச்சை. ஜூலை மாதத்தில் சுமார் 3.25 லட்சம் வீடுகளுக்கு வழக்கத்தை விட பல மடங்கு கூடுதல் மின்கட்டணம் வந்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. வழக்கமான தொகையை விட பல மடங்கு கூடுதல் கட்டணம் வந்ததுனால நுகர்வோர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதனால் எதனால் இப்படி நடந்ததுன்னு கண்டுபிடிக்க மின்வாரிய தலைவர் அருண்ராய் குழு அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு. 3.25 லட்சம் வீடுகளில் நேரில் ஆய்வு செய்து ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ளே அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த திடீர் கட்டண குளறுபடி தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் பேரவையில் பிரச்சனையை எழுப்ப உள்ளது. மூன்றாவதாக சட்டம் ஒழுங்கு. தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கின்றன. தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே இதுவரை 4 காவல் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கு. சமீபத்திய சட்டம் ஒழுங்கு சம்பவங்கள் பற்றியும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவையில் எழுப்பும்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததா உதயநிதி ஸ்டாலின் கைது சம்பவம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மேலே பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது நடவடிக்கை, அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அசாதாரண சூழல் பற்றியும் திமுக பேரவையிலே பிரச்சனையை எழுப்ப இருக்கு. தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தில் உதயநிதி பேசியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரின் அடிப்படையில் போலீஸார் கைது செஞ்சு தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போனாங்க. தமிழகம் முழுக்க திமுகவினர் போராட்டம் நடத்த, மறுபக்கம் தாவேகாவும் பதில் போராட்டம் நடத்தியதுனால அசாதாரண சூழல் நிலவுச்சு பல இடங்களில். இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு திமுக குற்றம் சாட்டியது. காவிரி விவகாரத்தில் நிர்வாகத்திறனற்ற முதலமைச்சர் அப்படின்னு உதயநிதி விமர்சித்ததை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆணவத்துடன் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சார். அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன்னு எம்எல்ஏக்கள் தொடங்கி எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி கைதும் திமுகவை கொந்தளிக்க வைத்திருக்கின்றது. இது பட்ஜெட் கூட்டத்தொடரில் முக்கிய விவாதமாக வெடிக்கும் என்பது
உறுதியாகிவிட்டது. ஐந்தாவதாக பழனி நில மோசடி விவகாரம். பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட வழக்கம் பேரவையில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் மேகதாது அணை விவகாரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது நடவடிக்கை, விவசாயிகளுக்கான நிவாரணம், மாநில நிதிச்சுமை, தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முக்கிய விவாத பொருட்களாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம், பட்ஜெட்டில் மக்களை கவரும் அறிவிப்புகள் அதிகம் வரப்போகிறதா, இல்லை பேரவையில் அரசியல் அனல் தெறிக்கப் போகிறதா என்பதை.